தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலனாகிய பவுலின் மறுபக்கம் என்ற தலைப்பிலே 3ஆம் பாகமாக 7வதாக இன்றைக்கி நிறைவாக விவாகம் தேவையில்லை என்று சொல்லுகிற உபதேசம் பிசாசின் உபதேசம் என்று பவுல் சொல்லியிருக்கிறார். விவாகம் தேவையில்லை என்று சொல்லுகிற உபதேசம் பிசாசின் உபதேசம் என்று பவுல் சபையை எச்சரித்து தீமோத்தேயுக்கு அதை சொல்லியிருக்கிறான். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாக சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே 1ஆம் நூற்றாண்டில் இந்த சத்தியம் இந்த உபதேசம் வரல, விவாகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. அப்போஸ்தலர்கள் சிலர் மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் தேவனை இணைச்சதை மனுஷன் பிரிக்கக்கூடாது, ஒரே சரீரமாக இருக்கிறாங்க, அன்னகராக இருந்தால் தான் விவாகம் ஏற்றுக்கிறாமல் இருப்பாங்க, இப்படின்னு இயேசு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆதியில் தேவன் படைத்தவர் ஆணும் பெண்ணுமாக தான் படைத்தார், அவங்க இருவர் இல்லை ஒருவர், இப்படிலாம் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அதில் ஒருத்தன் சொல்கிறான், அப்போனா விவாகம் பண்ணாமல் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லி. அது வரம் பெற்றால் ஒழிய யாரும் இதை ஏற்றுக்க முடியாது. என்ன வரம்னா அன்னகருன்ட்டு வரோம், அரவாணி மாதிரி. அல்லது நல்ல நிலைமையில் இருந்தால் கூட இப்போ ராமலிங்க அடிகள் வள்ளலார் எடுத்துக்கிட்டால் கல்யாணமே விருப்பம் கிடையாது, கட்டாயப்படுத்தி வச்சாங்க, விட்டுட்டு ஓடிட்டார். இப்போ புத்தரை எடுத்துக்கிட்டால் அவருக்கு அந்த மனைவி ஒரு பையன் இருந்துச்சு, ஒரு பையன்தான் யசோதை, விட்டுட்டு ஓடிட்டார், நடு ராத்திரியில் விட்டுட்டு ஓடிட்டார். இப்போ நம்ம மோடி கூட கல்யாணம் முடித்தவர் தான், மனைவியை விட்டுட்டு தனியாக தான் இப்போ இருக்கிறாரு. அந்த மாதிரி சிலர் அந்த விருப்பம் இல்லாமல் சிலர் இருப்பாங்க. அது அவங்க பிறவி புத்தி. சிலர் கடைசி வரைக்கும் மனைவியோடு இருப்பாங்க, தனிமையாக இருக்க அவங்க விரும்ப மாட்டாங்க. மனைவி இறந்தாலும் கூட கடைசியில் வாழ்க்கை துணைக்காவது எதையாவது ஒரு வயசான ஆள்களையாவது கட்டுவாங்க துணைக்கு. இப்போ பெரியாரெல்லாம் 74 வயசில் மணி அம்மாவை கட்டினார். கடைசியில் அவருக்கு ஒரு துணை தேவை, சரீர இச்சைக்காக அல்ல, பாதுகாப்புக்கு துணைக்கு தேவை. இப்போ கருணாநிதி 2-3 மனைவியை கட்டி கடைசியில் ராஜாத்தி அம்மாவுன்னு சொல்லும்போது, என்னையா மனைவி இருக்கும்போதே இது என்னென்னா இது துணைவின்னு சொன்னார், வாய் சொல்லில் வீரநடி. அந்த மாதிரி சிலர் கடைசி வரைக்கும் மனைவியோடு இருந்து அதிலேயே இருந்து இப்போ இந்த தாவிதை கூட உயிர் போகும்போது கூட அனல் உண்டாக்குறதுக்கு ஒரு பொம்பளைய, ஒரு இளம் வயசு ஒரு பொம்பளைய, ஆசான்னு ஒரு பொம்பளைய கட்டி அப்படியே அனல் உண்டாக்குறதுக்கு செஞ்சாங்க. இப்படிப்பட்ட நாதாரிகை இருக்காங்க இல்லையா? அதுக்காக ஒரு பெண் வாழ்க்கையை நாசமாக்கி புருஷன்னு சொல்லி பேரில் உண்டாக்க முடியுமா? என்டி ராமாராவெல்லாம் முதலமைச்சராக வர்றதுக்கு ஒரு இளம் வயசு உள்ள பொம்பளையை கட்டணும்னு சொல்லி ஒரு பொம்பளையை பாவம் தமிழ்நாட்டு ஒரு பொம்பளையை கட்டி அவள் வாழ்க்கை நாசமாகி இப்போ அவளுக்கும் திருமணம் கூடன்னு ஆகி அவரும் அந்த சோசியக்காரன் சொன்னதை அவனும் செஞ்சுருக்கான். இந்த மாதிரி நிறையா இருக்காங்க. கடைசி வரைக்கும் மனைவியோடையே இருக்கக்கூடியவங்களுக்கு மனைவி இருந்தாலும் இல்லாத மாதிரி, அதாவது அவங்களுக்கு இப்போ பிறவி புத்திய தவிர பிறவியுடைய சூழ்நிலை தான். மற்றபடி தேவனுடைய பார்வையில் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உருவாக்குவேன். பழைய ஏற்பாட்டில் மட்டும் சொல்லலை, புதிய ஏற்பாட்டில் அற்புதத்தையே காணா ஒரு கல்யாணத்தெல்லாம் செய்கிறாரு. கடைசியில் சபையை மணவாட்டி கல்யாணத்தோடு தான் முடிக்கிறார். ஆட்டுக்குட்டியாவுடைய கல்யாணம் வந்தது, அவர் மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று வெளிப்படுத்தல் 19:7-8 இருக்குது. கல்யாணத்தில் தான் முடியுது, கல்யாணத்தில் தொடங்கினது. அற்புதம் கல்யாணத்தில் செஞ்சார். அப்போ கல்யாணம் மனைவி என்பது தீட்டோ அசிங்கமோ கிடையாது. ஆனால் அசிங்கம் என்று பிற்காலத்தில் ஒரு போதனை சொல்லுவாங்க என்று இங்கே பவுல் இங்கே சொல்கிறான். பிற்காலத்தில் மனச்சாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயம், மனச்சாட்சியில் பாதிக்கப்பட்டு, அப்படின்னா சிஸ்டர்களாக சில ஆள்கள் ஆர்சியிலிருந்து சிஸ்டர்களாக போகிறாங்க. அவங்க வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டு ஏதாவது பாலியல் தொந்தரவோ, ஒருத்தன் கட்டுறேன்னு கெடுத்து ஏமாற்றிட்டு போகிறதோ, அல்லது கல்யாணம் கட்டி விடுறதோ, அல்லது லவ் பண்ணி விடுறதோ, இப்படிப்பட்டவன் முழுவதும் வாழ்க்கையை வெறுத்து சிஸ்டராக போயிடுவான், ஃபாதராக போயிடுவான்.
அங்கனக்குள்ளே ஜாயிண்ட் ஆகி சிலர் வெளியே வர்றதும் உண்டு, வெளியே வராமல் உள்ளேயே அநியாயம் பண்ணுறதும் உண்டு. இப்படியெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல. மனச்சாட்சி சூடுண்ட மாயம் பாதிக்கப்பட்டதுனால திருமணமே வேண்டாம், கல்யாணமே வேண்டாம்னு சொல்லி வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவாங்க. பிசாசி புருஷன் மனைவி ஒற்றுமையாக இருக்கிறது பிசாசி விரும்ப மாட்டான். ஏவாள் தனிமையாக இருக்கும்போது தான் பிசாசி உள்ளே நுழைஞ்சி அந்த அம்மாவை கெடுத்தான், வஞ்சிச்சான். ஆதாம் தான் பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னான். ஏவாளுக்கு கர்த்தர் நேரடியாக சொல்லலை. அந்த நேரத்தில் ஏவாளே பிறக்கலை. ஆதியாகமம் 2:17 இது புசிக்கு நாளிலே சாகவே சாவா, சாப்பிடாதேன்னு சொல்லி ஆதாமுக்கு தான் கர்த்தர் சொன்னார். அதன் பிறகு ஏவாளுக்கு ஆதாம் சொல்லியிருக்கான். இந்த அம்மா சொல்லுது. அப்போ அந்த பிசாசி நல்லவனாக இருந்தால் சரி உன் புருஷனும் வரட்டும்யா, அவனும் வரட்டும், அவனையும் கேட்போம், ரெண்டையும் கேட்டு அதில் நேர்மை. அவன் கிடைக்கிறான், நீ சாப்பிடு. இந்த பொம்பளை பாரு பிடுங்கி சாப்பிட்டான். அப்போ புருஷன் மனைவி ஒற்றுமையாக இருக்கும்போது வராமல் தனிமையாக இருக்கும்போது இடையில நுழைஞ்சி அந்த அம்மாவை வசப்படுத்தினான். பிசாசுடைய தந்திரம். மனைவியை ஆட்டையை போட்டால் தான் புருஷனை ஏமாற்ற முடியும். மனைவியை வச்சு நிறையா பேரை ஏமாற்றிய வாழ்க்கையில் பார்க்குறோம்ல. ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. பொம்பளையால் கெட்ட ராஜ்யம் எத்தனை அரசியல் கெட்டது, எத்தனை இது ஆனது சொல்லுங்கள். எம்ஜிஆர் தான் புரட்சி நடிகர், புரட்சி வீரர். அப்படி எங்கள் அப்பா ரொம்ப அவனை மக்கள் நம்புனாங்க. உண்மையிலே அவன் புரட்சி தலைவர் தான். புரட்சி செய்து மக்களுக்கு ஏதோ நன்மை செய்யணும்னு அரசியலுக்கு வந்தான். அந்த அம்மா ஜானகி அம்மா ஒரு பிராமணித்தி, ஜெயலலிதா ஒரு பிராமணித்தி. 2 பேரும் மாற்றி மாற்றி ஆட்டையை போட்டு செஞ்சு அவனையே கடைசியில் ஒன்றுமில்லாமல் ஆக்கி மூகாம்பியை கும்பிட்ற அளவில் செஞ்சு அவன் கடைசியில் இந்து முன்னணிக்கு ஆதரவு கொடுத்து தொடங்கினது நல்லா இருந்தும் முடிவு சரியில்லை. பரிதாபமாக செத்தார் பாவம். அடுத்து கலை வாரிசு வந்தான்னு பாக்கியராஜ எம்ஜிஆர் நியமித்தார். எனக்கு கலை வாரிசு அவர் தான். அவரும் ஒரு கட்சியை தொடங்கி அடேங்கப்பா நான் எம்ஜிஆர் மாதிரி நடிக்க போகிறேன், வைக்க போகிறேன், நான் எம்ஜிஆர் வாரிசுன்னு சொல்லி அவனும் ஒரு பொம்பளையால் தான் கேட்டான். பூர்ணிமா ஜெயராம் பிராமணித்தி. அந்த அம்மா ஆட்டையை போட்டு அவனை அதோட கட்சியே இல்லாமல் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு அடேங்கப்பா டி ராஜேந்திரன் நான் பாடுறானா அப்படிறா இப்படிறான்னு வந்தான். உஷா ஒருதலை ராகத்தோடு அவன் கதை முடிஞ்சு உஷாவை கட்டி அது ஒரு பிராமணித்தி. அதோடு அவன் கட்சியும் போச்சு, அவன் கொடியும் போச்சு. அதோடு அவன் இதாகிட்டான். அதுக்கு பிறகு அடேங்கப்பா ரஜினி நான் பெரிய சூப்பர் ஸ்டார் அரசியலுக்கு வரப்போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி லதான்னு சொல்லி ஒரு பொம்பளையை கட்டி அது பிராமணித்தி. ஆட்டையை போட்டு அரசியலே வேண்டாம், எல்லாம் அரசியல் ஆசையே இல்லாத அளவில் ஆட்டையை போட்டு அவனுக்கு எடுத்து சங்கி சாமியாரை போயிட்டான். இப்போ அதே மாதிரி மருமகன் தனுஷு ரொம்ப சின்ன வயசுலேயே நல்லா பெரிய ஆளாக நல்லா கவர்ச்சியாக தான் வந்தான். மக ஐஸ்வர்யான்னு சொல்லி அது ஒரு பிராமணித்தி மக பிறந்து லதாவுடைய மக. அவனும் அழிஞ்சு இப்போ டைவர்ஸில் போய் முடிஞ்சிருச்சு, பிரிஞ்சு போயிட்டான்னு சொல்கிறாங்க. அதனால் இப்போ விஜய் வர்றேன்னு சொல்கிறாரு. அவர் மனைவி பிராமணித்து கிடையாது. அப்பாவையே அவர் அரசியல் காரியங்களில் மீறினவர். அப்பாவோட ஏன் சண்டைக்கு ஒற்றுமையாக இல்லைன்னா அரசியலுக்கு 2 பேருக்கும் பொருந்தலை. அவர் அரசியல் புத்தி உள்ளவர் தான். அவர் சந்திரசேகரன் புரட்சி படங்கள்லாம் எடுத்து அரசியல் ஆசை உள்ளவர் தான். ஆனால் அந்த அவருடைய அரசியல் வேறு, இவனுடைய மெத்தேடு, இவனுடைய தந்திரம், ராஜதந்திரம், இவனுடைய காரியம் வேறு. 150 கோடி வேண்டாம், அரசியல் தான் வேண்டும்னு வர்றான்னா பண ஆசை உள்ளவன் கிடையாது. பிறப்புக்கும் உயிருக்கும் எல்லாருக்கும் உரிமைன்னு இருக்குன்னு சொல்கிறான். பெரியாரை சொல்கிறான், காமராஜரை சொல்கிறான், அம்பேத்கரை சொல்கிறான்.
இதெல்லாம் கொஞ்சம் நல்ல கொள்கை மாதிரி தெரியுது. ஆனாலும் மனைவி பிராமணித்தியாக இல்லாதனால அப்பாவுக்கு கட்டுப்படாத மாதிரி மனைவிக்கும் இவன் கட்டுப்பட மாட்டான் என்பது தான் தனித்து நின்று செயல்படுவான்னு தான் அர்த்தம். ஏதோ ஓரளவில் இவன் செயல்பாடு மற்றவங்களோடு ஒப்பிட்டால் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும்னு நான் கணிக்கிறேன் கொஞ்சம். அதன் பிறகு அவன் சங்கிகளுக்கு ஆடி பணியாமல் தைரியமாக இருந்தால் ஏதோ கக்கனை போல் காமராஜரை போல் ஓரளவில் இவனை செய்வான்னு நினைக்கிறோம். மற்றபடி அரசியலில் வந்தவன் முழுவதும் பொம்பளையால் தான் கட்டிருக்கான், பொம்பளையால் தான் இதாகிருக்கான். ஆகவே இந்த பொம்பளையே வேண்டாம், விவாகமே வேண்டாம், எல்லா மனைவிகள்லாம் விட்டுட்டு தானே இயேசுவுக்கு ஊழியத்துக்கும். அது சிலர் சொல்கிறாங்க மனைவிகள்லாம் விட்டுட்டு வந்தாங்கன்ற உண்மை தான். மத்தேயு 4 அதிகாரத்தில் மற்ற இதெல்லாம் பார்த்திங்கன்னா மனைவி அப்பா அம்மா எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வந்தாங்க. ஆனால் ஊழியத்துக்கு வரல. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். ட்ரைனிங் 3 வருஷம் ட்ரைனிங் கொடுக்க தான் அழைச்சார். மற்றபடி இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து போன பிறகு அவங்க ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயோடும் சகோதரர்களோடு எல்லாம் ஒற்றுமையாக இருந்து ஜெபிச்சாங்கன்னு அப்போஸ்தலர் 1 அதிகாரத்தில் 13, 14 போட்டிருக்கு. அதன் பிறகு ஊழியத்தில் மனைவிகளோடையே அது இருந்திருக்காங்கன்னு இருக்குது. 1 கொரிந்தியர் 9 அதிகாரத்தில் மற்ற அப்போஸ்தலரும் கேபாவும் செய்கிறது போல் மனைவியாகி சகோதரியை கூட்டி கொண்டு திரிய எங்களுக்குமா உரிமை இல்லைன்னு பவுல், பர்னபாவுக்கும் எங்களுக்கா உரிமை இல்லைன்னு பவுல் கேட்குறான். தப்புன்றது சொல்லலை. வேகமாக கிறிஸ்துவ பரவுறதுக்கு இது ஒரு தடையாக இருக்குமே, இப்படி கூட்டிகிட்டு திரிகிறாங்களேன்னு சொல்லி அவன் சொந்த ஆலோசனையை சொன்னான். கர்த்தர் அல்ல, அவன் யோசனை சொல்கிறான். அது ஏற்றுக்கொள்ளாது நம்முடைய காரியமே தவிர அது கர்த்தர் சொல்லலை. அதனால் பேதுரு ஒரு மூத்த ஊழியக்காரன் மனைவியோடு தான் ஊழியம் செஞ்சுருக்கான் போட்டிருக்கு. பவுலும் அதை புறக்கணிக்கலை, மனைவி வேண்டாம்னு சொல்லலை. 1 தீமோத்தேயு 3 அதிகாரத்தில் கண்காணி போதகர் ஒரே மனைவி உடையவனாக இருக்கணும், பிள்ளைகளை பெறணும், குடும்பத்தை நடத்தணும், போதக சமர்த்தனமாக இருக்கணும். ஒருத்தன் குடும்பத்தை நடத்தாவிட்டால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்னு அதில் 5ஆம் வசனத்தில் சொல்கிறான். அதில் 10ஆம் வசனத்தில் உதவி ஊழியக்காரனும் ஒரே மனைவி உடையவனாக இருக்கணும், குடும்பத்தை நடத்தணும், அப்படித்தான் அங்கே சொல்கிறான். ஆகவே விவாகம் வேண்டாம்னு சொல்லலை, விவாகம் தப்புன்னு சொல்லலை. ஆனால் தப்புன்னு சொல்லுவாங்க, விவாகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்கிறது பிசாசிகளின் உபதேசம், பிற்காலத்தில் சொல்லுவாங்கன்னு சொல்லி அன்னைக்கே 1ஆம் நூற்றாண்டில் சொன்னால், கிபி 19ஆம் நூற்றாண்டில் பெந்தைகோசுன்னு ஒருத்தன் சுலோனில் ஆரம்பித்து பவுல்னு ஒருத்தன் அவன் மனைவி கட்டி பிள்ளைகள்லாம் பெற்று தொலைஞ்சவன் தான். கடைசியில் என்ன நினைச்சான்னு தெரியல, மனைவியே வேண்டான்னு எவனோ சொல்லி கொடுத்துருக்கான் போட்டுருக்கு. அது மனைவியே வேணாம், விவாகம் பண்ணக்கூட அசிங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு சபையை ஆரம்பிச்சிட்டு அதிலிருந்து அப்படியே பரவி இப்போ அதுவும் ஒரு கூட்டம் பெரிய சிபிஎம் சொல்லி இருக்குது. அது ஆர்சியிலிருந்து ஆர்சி அப்படி தான் போப்பை நியமித்து மனைவி பிள்ளைகள்லாம் இருக்கக்கூடாதுன்னு அது பாபிலோனிய ரோமர் கலாச்சாரம். அதிலிருந்து பிரிஞ்சு நவீன ஆர்சி மாதிரி இவன் இவனும் கல்யாணம் கட்டக்கூடாதுன்னு இவன் சொல்கிறான். அங்கே சிஸ்டர் இருக்கிற மாதிரி இங்கேயும் சிஸ்டர் இருக்காங்க, அங்கே அநியாயங்கள் நடக்கிற மாதிரி இங்கேயும் அநியாயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இங்கே யூடியூப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பகிரங்கமாகவே வீடியோவில் பேசுகிறாங்க. அவனால் கட்டுப்படுத்த முடியல. அது ஸ்தாபனத்தை கட்டுப்படுத்தி இருக்கக்கூடாது. அவனாக இருந்தால் அது அன்னகராக தேவனுக்காக அவன் இருந்தான்னா அது நம்ம தடை பண்ண முடியாது. தாயின் வயிற்றிலே அன்னகராக பிறந்தவர்கள் உண்டு, அது அரவாணி மாதிரி அது இருந்துட்டு போட்டோம், அது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. மனுஷரால் அன்னகள் ஆக்கப்பட்டவர்களும் உண்டுன்னு இருக்குல்ல, அதுதான் ஆர்சி சிபிஎம் சொல்கிறது, டிபிஎம். மனுஷரால் ஆக்கப்படுறாங்க. நீ கல்யாணம் கட்டினா உனக்கு பாஸ்டர் கிடையாது, மனைவியோடு இருந்தால் ஸ்திரீகளால் கரை அப்படின்னு சொல்கிறான். வெளிப்படத்தில் 14:4 தப்பாக போதிக்கிறான். ஸ்திரீகளால் கரைனா ஸ்திரீகளால் பன்மையில் வருது. ஸ்திரீன்னு சொன்னாலும் கூட ஸ்திரீ வேறு மனைவி வேறு. மனைவி ஸ்திரீ இல்லை, ஸ்திரீ மனைவி அல்ல. அதை புரிஞ்சுக்க. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் ஸ்திரீயை தொடாமல் இருப்பது மனுஷனுக்கு நல்லதுன்னு பவுல் சொல்லிவிட்டு அப்புறம் உங்களால் விரதத்தும் கூடாதவங்களாக இருந்தால் கண்ட்ரோல் பண்ண முடியாவிட்டால் அவன் மனைவியோட இருங்க, அவன் புருஷனோடு இருக்க கடவான் இருக்குது. புருஷன் மனைவி அங்கே போட்டிருக்கு. ஸ்திரீ என்பது வேறு. ஸ்திரீன்னா பொம்பளைன்னு அர்த்தம். பொம்பளையை தொடுறது நல்லதா? ஸ்திரீகளால்னா பல பொம்பளைகளை தொடுறது கரை தானே. அது ஆவிக்குரிய வகையில் சபைகளை குறிக்கும். பல சபைகளோடு கரைப்படுறது அது ஆவிக்குரிய அர்த்தம். அதனால் ஆவிக்குரிய வகையில் உள்ளதை சரீரத்துக்கு விளக்கம் கொடுக்குறான், அது தப்பு.
அதான் இங்கே போட்டிருக்கு, பிசாசின் உபதேசம் செவி கொடுப்பாங்க, விசுவாசத்துட்டு விலகி போவாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா 2ஆம் வசனம் 1 தீமோத்தேயு 4:2, விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டுமென்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். பொய்யர் இங்கே பாருங்க, மனச்சாட்சி சூடுண்ட பொய்யர், அந்த பொய்யர் கட்டளையிடுவாங்க. ஆர்டர், கல்யாணம் கட்டினா நீ பாஸ்டர் இல்லை. ஆர்சியிலையும் அந்த ஆர்டர், டிபிஎம்லேயும் அந்த ஆர்டர். கிருபாசனத்தில் ஆர்டர் இல்லை, ஓரளவில் ஒரு ஆலோசனை மாதிரி கொடுப்பாங்க, அவ்வளோதான் கிருபாசனத்தில். மற்றபடி விவாகம் இல்லாமல் இருக்கிறது ஒரு பரிசுத்தமோ, தனியாக இருக்கிறது ஒரு சன்னியாசி ஒரு தூய்மையோ கிடையாது, கிடையாது. அது ஆண்டவர் அதை சொல்லலை. தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாக இருக்கிறது. 4ஆம் வசனம், ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கும் போது ஒன்றும் தள்ளப்படத்தக்கது அல்ல, அது வேத வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும்னு போட்டிருக்கு. இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்துக்குரிய வார்த்தையினாலும் நீ அனுசரித்து நல்ல போதகத்தினாலும் தேறினவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாக இருப்பாயின்னு இருக்கு. நல்ல ஊழியக்காரன் வந்தாயா? அதனால் கெட்ட ஊழியக்காரன் யாருன்னா, விவாகம் பண்ணக்கூடாது, ஸ்திரீகளால் கரைபடக்கூடாது, அப்படியே புருஷன் மனைவி இருந்தாலும் கூட விட்டுட்டு போயிடணும், இப்படி சொல்கிறேன் ஐயா. நான் சென்னையில் இருக்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம் விளக்க உரை, நான் எழுதின விளக்க உரையை ஒரு சிபிஎம் பாஸ்டர் படித்து, ரொம்ப அருமையாக இருக்க, ரொம்ப நல்லா இருக்க, நீங்கள்லாம் அங்கே இருக்கிற ஆள் இல்லை, எங்ககிட்ட இருக்கிற ஆள், எங்ககிட்ட வந்துருங்க அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், மனைவி பிள்ளைகளோடு இருக்கனே, அதனால என்ன, விட்டுட்டு வந்துருங்கன்னு சொன்னேன். சைக்கிளாடா விட்டுட்டு வர்றதுக்கு, ஏன்னா வீடாக விட்டு வர்றதுக்கு, இல்லை சைக்கிளாக விட்டு வாடகை சைக்கிளாக விட்டு வர்றதுக்கு. முட்டா பையன் எப்படி சொல்கிறான் பாருங்க. சாதாரணமாக விட்டுட்டு வாங்கன்னு சொல்கிறான். விட்டுட்டு வந்தால் அந்த பொம்பளை நல்ல நிலைமையில் இருக்குமா? அது விபச்சாரியாக போகிறதுக்கு அது காரணம் இல்லையா? எவ்வளோ பெரிய தப்பு, எவ்வளோ பெரிய அநியாயம். அதனால் புருஷனும் மனைவியும் ஒரு சரீரமே தவிர இரு சரீரம் இல்லை. இரு சரீரம் இருந்தால் தான் அது தீட்டு, ஒன்றுக்கு ஒன்று உரசும் போது அது தீட்டு. ஒரு மாம்சமாக இருப்பாங்கன்னு இயேசுவே சொன்னார். மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பாங்கன்னு சொன்னார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துலேயும் அவர்கள் இருவராமெல்லாம் ஒரே மாம்சமாக இருப்பாங்க. அதனால தான் நிர்வாணிகளாக இருந்தும் வெக்கப்படாமல் இருந்தாங்கன்னு இருக்குது. ஒரே சரீரத்தில் நிர்வாணமாக ஒருத்தன் குளிக்கிறான்னா வெக்கப்பட மாட்டான்ல. அது மாதிரி புருஷனும் மனைவியும் நிர்வாணமாக இருந்தால் வெக்கப்படாமல் இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு சரீரம்னு அர்த்தம். புரிஞ்சுக்க. அதனால் மனச்சாட்சி சூடுண்ட பாதிக்கப்பட்ட பொய்யன் கல்லே பிசாசின் உபதேசத்தை பண்ணுறான். விவாகம் பண்ணக்கூடாது, தேவன் படைத்த போதகங்களை தள்ளணும். இப்போ காப்பி டீயெல்லாம் குடிக்க, 7th டே சொல்கிறாங்க, காப்பி டீயெல்லாம் குடிக்கக்கூடாது, அதெல்லாம் மாம்சமெல்லாம் சாப்பிடக்கூடாது, நாங்கள் செய்வோம். அது ஒரு ஆவி, அது இல்லை, அது தப்பு தான். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதுன்னு இருக்க, யாவருக்குள்ளனா போதவர்களுக்கு சேர்ந்து தான். எபிரேயர் 13:4, விவாகம் மஞ்சம் அசூசிப்படாது இருப்பதாக, வேசிக்கல்லரையும் விபச்சாரையும் கர்த்தர் நியாயம் இருப்பார்னே இருக்கு. நீ விவாகம் இல்லாட்டினா நீ வேசித்தனம் விபச்சாரத்துக்கு நீ போகிற அர்த்தமாயிரும். நியாயம் இருப்பார் ஆண்டவர். விவாகம் மஞ்சம்னா பெட்ரூம்பு, அது அசிங்கம் கிடையாது. பெட்ரூமில் இருப்பது தப்பு, பாவம்னு சொல்கிறேன், தப்பு, அது 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 தவறுன்னு சொல்லி அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் விவாகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது பிசாசின் உபதேசம் என்று பவுல் அன்னைக்கு கண்டித்தான். இன்றைக்கி இந்த பவுல் கண்டிக்கிறேன். அதனால் விவாகம் இல்லாமல் ஒருத்தன் இருந்தான்னா அது பாவமோ குற்றமோன்று நம்ம சொல்ல வரல, அது அவனுடைய காரியம். விவாகம் பண்ணாமல் ஒருத்தன் சன்னியாசியாக இருந்தான்னா சரீர பாடுகள், சரீர கஷ்டங்கள், தொந்தரவுகள் இதெல்லாம் இல்லாமல் அவன் நிம்மதியாக இருக்க முடியும். இல்லை மனைவி கட்டினா சோதனை, கஷ்டம், குடும்ப பிரச்சனை இவைகள்லாம் இருக்குது. ஆனால் அது நடத்தாதவே சபையை நடத்த முடியாதுன்னு பவுல் சொல்கிறான். ஏன்னா ஒரு குடும்பத்தை நடத்த உனக்கு கஷ்டம்னா 10 குடும்பம் வருது உன்னை தேடி. 10 குடும்பத்துடைய நல்லது கெட்டது, லாப நஷ்டம், காரியங்கள் புரிஞ்சுக்கிற சக்தி, ஆலோசனை கொடுக்குற ஒரு புத்தி உனக்கு இருக்கணும்னா ஒரு குடும்பத்தை நீ ட்ரைனிங் பார்க்கணும். இதில் நீ பார்த்தா தான் இதில் உள்ள காரியங்களை வசன அடிப்படையில் நீ மெயின்டெனன்ஸ் பண்ணால் தான் உன்னை தேடி வந்த 10 குடும்பங்களுக்கு நீ ஆலோசனை கொடுக்க முடியும். அதனால தான்
குடும்பத்தை நடத்தாதவன் சபையை நடத்த எப்படிடா முடியும்னு 1 தீமோத்தேயு 3:5 பவுல் கேட்டது தான். அதனால் இந்த கள்ள போதனைகளுக்கு, இந்த உபதேசங்களுக்கு ஜாக்கிரதையாக இருங்க. பிற்காலத்தில் தோன்றின ஆர்சி, ஸ்ட்ரீபியம், கிருபாசனம், இந்த மாதிரி சன்னியாசி கோலமாக இருக்கிற இந்த நவீன உபதேசங்களுக்கு, பிசாசின் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து விவாகமானது தப்பு என்று, மனைவியோடு இருப்பது கரை என்று சொல்லி பிசாசின் உபதேசத்துக்கு எச்சரிக்கையாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அடுத்து நான் பவுலுடைய மறுபக்கம் 4ஆம் பாகத்தில் அடுத்து நான் தொடங்குகிறேன். கர்த்தர் நம்மை சரியான வழியில் நடத்துவாராக. நன்றி.